அருள் சேனல் அன்பர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம். நாம் இன்றைய பதிவில் சஷ்டியை நோக்க எனத் தொடங்கும் திருச்செந்தூர் கவச பாடலின் 14 மற்றும் 15ஆம் வரிகளில் அமைந்துள்ள வார்த்தைகளுக்கான பொருள் விளக்கத்தை பார்ப்போம். நீரிடும் வேலவன் நித்தம் வருக என்ற வரி, திருநீற்றை உடலில் தரித்த வேலாயுதனே நீங்கள் தினம்தோறும் வர வேண்டும் என உரைக்கிறது. நம் முருகப்பெருமான் தம் தந்தை ஈசனை பல ஆலயங்களில் வழிபட்டு அவருடைய அருளை பெற்றுள்ளார். அதிலும் குறிப்பாக திருச்செந்தூரில் நம் இறைவன் சூரனை சம்ஹரித்த பின் அசுரர் படைகளை அழித்த பாவத்தை போக்க சிவபூஜை செய்து அங்கே 5 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்துள்ளார். இந்த 5 சிவலிங்கங்களையும் மூலவர் சன்னதியின் பின்புறம் உள்ள சிறு வாயில் வழியே உள்ளே நுழைந்து சுற்றி வலப்புறம் வந்து பாதாள பஞ்சலிங்கங்களாக தரிசனம் செய்யலாம். நம் கந்த கடவுள் தரிசித்த இந்த பஞ்சலிங்கங்களை நாம் தரிசித்து வணங்கினால் நம் முன்வினை பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. மேலும் செந்தூரின் மூலவரான நம் முருகப்பெருமான் தினமும் செந்தூர் கடலில் நீராடி புனிதமான திருநீற்றை தன் மேனியில் அணிந்து தானே தன் திருக்கரத்தால் பஞ்சலிங்கங்களுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம். ஆதலால் பஞ்சலிங்கங்களுக்கு மனிதர்களால் நேரடியாக பூஜை நடைபெறுவதில்லை. மாறாக பஞ்சலிங்கங்களில் தினமும் விளக்கு மட்டும் ஏற்றப்பட்டு வழிபாடு நடைபெறுகிறது. இன்றளவும் கடற்கரையில் அமையப்பெற்றுள்ள செந்தூர் திருக்கோவிலில் நம் முருகப்பெருமான் நின்ற திருக்கோலத்தில் கையில் தாமரை மலரோடு நமக்கு காட்சி தருகிறார். சூரசம்ஹாரம் முடிந்து தன் தந்தையை பூஜித்த நம் கந்தபிரான் தேவர்கள் தன்னை அழைத்த அழைப்பொலி கேட்டவுடன் சிறிதும் தாமதிக்காமல் தான் கையில் வைத்து பூஜித்த மலரை கூட கீழே வைக்காமல் தன் திருக்கரத்தில் மலரோடு வந்து தேவர்களை சந்தித்து அவர்களுக்கு அருளாசி வழங்கினார். ஆக செந்தூரில் மட்டுமின்றி இன்னும் பல திருத்தலங்களில் தன் தந்தையை பூஜிக்கும் நம் முருகப்பெருமான் செந்தூரில் நீரு பூசிய நெற்றியோடும் திருக்கரத்தில் மலரோடும் பூஜாமூர்த்தியாக விளங்குகிறார். அவருடைய பக்தர்களாகிய நாமும் நாள்தோறும் மேன்மை பொருந்திய திருநீற்றை நெற்றியில் கந்தனை நினைந்து பூசி நமக்கு உற்ற துணையாயிருக்கும் இறைவனை உளமாற உணர்வோம். அடுத்ததாக கவசத்தின் 15ஆம் வரி, சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக என அமைந்துள்ளது. சிரகிரி என்ற சொல்லில் சிரம் என்பது தலை, கிரி என்பது மலை. ஆக சிரகிரி என்பது தலைமலை அல்லது தலையான மலை என சென்னிமலையை குறிக்கிறது. இவ்வரி சென்னிமலையில் எழுந்தருளியிருக்கும் குமரக்கடவுள் சீக்கிரமாக வந்து நமக்கு அருள் புரிய வேண்டுமென உரைக்கிறது. சிரகிரி என்று அழைக்கப்படும் சென்னிமலை ஒரு சமயம் ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கும் இடையே தாம் இருவரில் யார் பெரியவர் என நடந்த போராட்டத்தில் பறந்து வந்து விழுந்த மேருமலையின் சிகரமே ஆகும். சென்னிமலை திருக்கோயில் ஈரோட்டிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும் பெருந்துறையிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள இச்சிபாளையத்தின் மலைக்குன்றின் மீது அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலுக்குள் செல்ல 1320 படிகள் உள்ளன. தேவராயர் சுவாமிகள் எழுதிய சஷ்டி கவச பாடல்கள் இத்தலத்தில்தான் அரங்கேற்றப்பட்டது. இத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட தயிர் புளிப்பதில்லை. நன்றி. இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில்.